ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இப்போ டைம் வந்து 11 o'clock 5 minutes ஆகுது. நான் இங்கே வரைஞ்சிருக்கிறது க்ரீன் லைன் வந்து ரெசிஸ்டன்ஸ், இந்த ரெட் லைன் வந்து சப்போர்ட் லைன். சப்போர்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் இன்னைக்கு 45,802. இது வந்து சப்போர்ட் லெவல். ரெசிஸ்டன்ஸ் லெவல் 45,931. இது வந்து சப்போர்ட் லைன். க்ரீனில் இருக்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸ் அண்டு சப்போர்ட் லைன் 45,802. இப்போ மார்க்கெட் வந்து இன்பிட்வீன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் உள்ளே தான் ரன் ஆகிட்டு இருக்கு. எது பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுதா இல்லை கீழே வருதாங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு வந்து எக்ஸ்பைரி டே, பேங்க் நிஃப்டி ஸ்பாட்டோட எக்ஸ்பைரி இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு வந்து ப்ரீமியம் டிகே ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணுறது நல்லது. மோர் லாஸை வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ப்ராஃபிட் வந்தாலும் சின்ன ப்ராஃபிட்டாக இருந்தாலும் எக்ஸிட் ஆகிறது பெட்டரு. இன்னைக்கு மார்க்கெட்டு கேப் அப் ஓப்பனிங்க. இன்னைக்கு மார்க்கெட் ஹை வந்து 46,062 ஒரு ரேஞ்ச் வரலும் போச்சு, டச் ஆச்சு தேர்டு 5 minute கேண்டில். அதுக்கப்புறம் ரீட்டைன் ஆகலை, அப்படியே ஃபால் டவுன் ஆகிடுச்சு. இப்போ நியர்பை சப்போர்ட் லைன் கிட்ட இருக்குது, பார்க்கலாம். இதை டச் பண்ணிவிட்டு ஃபர்தர் டவுன் ஆகுதா இல்லை மார்க்கெட் எகைன் ரெக்கவரி எடுத்து ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி மேலே போகுதாங்கிறது இன்றைக்கி பார்க்கலாம். இன்றைக்கி மூவ்மெண்ட் வந்து ஜாஸ்தி இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது டியூ டு எக்ஸ்பைரி டேங்கிறதுனால.